Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் next set of single word substitutes பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் 10 single word substitutes பார்க்க போகிறோங்க. இந்த 10 wordsமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நம்ம ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். And now without any further delay, let's get started with the first word. இந்த first word என்னென்னா invisible. Invisible அப்படின்னு என்னென்னா something or someone unseen. அதாவது கண்ணுக்கு தெரியாததை தான் நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம், இன்விசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், மை மொபைல் இஸ் இன்விசிபிள், த கீஸ் ஆர் இன்விசிபிள் அப்படின்னு என்னென்னா அது கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் இல்லிட்ரேட். இல்லிட்ரேட் அப்படின்னு என்னென்னா ஒன் ஹூ இஸ் அன்னேபிள் டு ரீட் அண்ட் ரைட். அதாவது எழுத படிக்க தெரியாதவங்கள நம்ம இங்கிலீஷில் இல்லிட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எபிக்யூ. எபிக்யூ அப்படின்னு என்னென்னா ஒன் ஹூ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங் மச். அதாவது ஃபுட் லவ்வராக இருப்பாங்கல்லங்க, ஃபுட்டியாக இருப்பாங்களே, தமிழில் நம்ம சாப்பாட்டு ராமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க, அவங்கள தான் நம்ம இங்கிலீஷில் எபிக்யூ அப்படிங்கிற இந்த வேர்டில் நம்ம கூப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எபிடமிக். எபிடமிக் அப்படின்னு என்னென்னா a contagious disease largely spreading over a particular area. அதாவது நம்ம தமிழில் தொற்று நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான் நம்ம இங்கிலீஷில் எபிடமிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தொற்று நோய்க்கு தான் எபிடமிக். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கோவிட் எல்லாமே அது என்னென்னா இட் இஸ் அன் எபிடமிக். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்டெம்பரி. எக்ஸ்டெம்பரி அப்படின்னு என்னென்னா ஸ்பீச் டெலிவர்ட் வித்தவுட் எனி ப்ரீவியஸ் ப்ரிப்பரேஷன். அதாவது தயார் செய்யாத பேச்சு. சடனாக இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுப்போம் இல்லைங்க, அதுக்கு தான் அந்த ஸ்பீச்சுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா எக்ஸ்டெம்பரி அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டெம்பரி அப்படின்னு என்னென்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசுகிறத தான் நம்ம எக்ஸ்டெம்பரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். டெமோக்ரஸி. டெமோக்ரஸி அப்படின்னு என்னென்னா a form of government where voting right is guaranteed to the eligible people. அதாவது குடியரசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க, அதுதான் டெமோக்ரஸி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஏன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சிட்டிசனுக்கும் வி ஹாவ் ரைட்ஸ் டு ஓட். அதனால தான் என்னன்னு சொல்லுவோம், இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கேட்டலாக். கேட்டலாக் அப்படின்னு என்னென்னா அ லிஸ்ட் ஆஃப் புக்ஸ். அதாவது புத்தகங்களின் பட்டியல். இந்த கேட்டலாக் அப்படின்னு என்னென்னா புக்ஸோட லிஸ்ட் மட்டும் இல்லை. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலும் இல்லை இந்த மாதிரி வீடு ஏதாவது பெயிண்டிங் பண்ணாலும் நம்ம அவங்கக்கிட்ட என்ன கேட்போம், கேட்டலாக் கேட்போம். கேட்டலாக் அப்படின்னா அங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், இல்லாட்டி பெயிண்டிங் பிக்சர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க ஒரு புக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நமக்கு சாம்பிளுக்கு தருவாங்க. அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் கேட்டலாக். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் வேர்ட் என்னென்னா கண்டெம்ப்ரரி. கண்டெம்ப்ரரி அப்படின்னு என்னென்னா பர்சன் லிவிங் இன் த சேம் ஏஜ் குரூப். அதாவது ஒரே காலத்தவரை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், கண்டெம்ப்ரரி அப்படின்னு நம்ம சொல்வோம். இப்போது உங்களோட கொலீக்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஏஜ்லேயே இருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், வி ஆர் கண்டெம்ப்ரரி பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மில்லேனியம். மில்லேனியம் அப்படின்னு என்னென்னா அ பீரியட் ஆஃப் 1000 years. அதாவது 1000 ஆண்டு காலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், மில்லேனியம் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, அண்ட் இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் பாருங்கள். இன்ஆடபிள். இன்ஆடபிள் அப்படின்னு என்னென்னா சம்திங் தட் கேனாட் பி ஹியர்ட். அதாவது கேட்க இயலாததை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், இன்ஆடபிள் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம், எக்ஸ்கியூஸ் மீ, யூ ஆர் இன்ஆடபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 வேர்ட்ஸையும் ஐ ஜஸ்ட் ரேப் அப் வித் அ குயிக் கிளான்ஸ். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இன்விசிபிள், இல்லிட்ரேட், எபிக்யூர், எபிடமிக், அதுக்கப்புறம் எக்ஸ்டெம்பரி பார்த்தோம். நெக்ஸ்ட் டெமோக்ரஸி, அதுக்கப்புறம் கேட்டலாக், அதுக்கப்புறம் கண்டெம்ப்ரரி, நெக்ஸ்ட் மில்லேனியம், அண்ட் லாஸ்ட்டு என்ன பார்த்தோம், இன்ஆடபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 சிங்கிள் வேர்ட் சப்ஸ்டியூட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.